உங்களை எங்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் தெய்வம் உண்டோ? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நெபுகத்நேசர் என்கிற மன்னன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்கிற இந்த 3 பேரையும் வலுக்கட்டாயமாக தாழ்ந்து பணிந்து அவனுடைய தெய்வ சிலைகளை வழிபட வேண்டும், அந்த பொற்சிலைகளை வழிபட வேண்டும், அவற்றிற்கு தூபமிட வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை அவர்கள் மீது திணிக்கின்றான். நாம் ஒரு விசுவாசத்தை கொண்டிருக்கிறோம், நாம் ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கைக்கு, இந்த விசுவாசத்துக்கு எதிராக யாராவது நம் மீது ஏதாவது ஒரு திணிப்பை கொண்டு வந்து நம்மை கட்டாயப்படுத்தினால், நமக்கு தொல்லை கொடுத்தால், நமக்கு துன்பத்தை கொடுத்தால், பல நேரங்களில் நாம் என்ன செய்வோம்? அந்த துன்பங்கள், அந்த இடர்பாடுகள் நமக்கு தேவையில்லை, எனவே நீர் சொல்லுவதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று நாம் அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு, அவர்களின் கட்டளைகளுக்கு பணிந்து விடுவோம். ஆனால் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ இவர்கள் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்ததனால் அவர்களுடைய நம்பிக்கையை அசைத்து பார்க்க முடியவில்லை, அவருடைய விசுவாசத்தை எவராலும் அசைக்க முடியவில்லை. என் அன்பிற்குரியவர்களே, பாருங்க, அவங்களெல்லாம் கேலி கிண்டல் செய்கிறார்கள். எரிகின்ற தீச்சுளையில் உங்களை நான் போட்டு விடுவேன், உங்களை கொன்று விடுவேன், உங்களை எங்கள் கையினின்று தப்புவிக்கும் தெய்வம் உண்டோ என்று சேலஞ்ச் பண்றாங்க. அப்பொழுது இந்த மூவருடைய அணுகுமுறையை பாருங்க அன்பிற்குரியவர்களே. அவருடைய ஆழமான அந்த விசுவாசத்தை நாம் இந்த இடத்துல உற்று நோக்கி பார்க்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் மறுமொழி சொல்ல வேண்டிய தேவையில்லை. சில நேரத்தில் சில பேரை நாம் பொருட்படுத்தவே கூடாது. நமக்கு எதிராக அவதூறு பரப்புகிறவர்கள், நமக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டுகிறவர்கள், நம்மை பழித்துரைப்பவர்கள், நம்மை அவதூறு படுத்துகிறவர்கள், நம்மை அவமானப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக நாம் சில நேரங்களில் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுள் கையில் ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே பாருங்க, நான் உண்மையோட, நீதியோட, நேர்மையோட நடந்து கொள்கிறேன், ஆனால் எனக்கு எதிராக இப்படி அவதூறுகளை, அவமானங்களை, பழிச்சொற்களை, சதித்திட்டங்களை தீட்டுகிறார்களே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே உம் கரங்களில் ஒப்பு கொடுத்துக்கிறேன், நீங்க பார்த்துக்குங்க அப்பா அப்படின்னு சொல்லி கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அந்த செயலைத்தான் இந்த இடத்தில் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ கிட்ட இருந்து நாம கத்துக்கணும். பாருங்க, உங்களுக்கு நாங்கள் மறுமொழி சொல்ல தேவையில்லை, எங்களை மீட்க வல்லவர் ஒருவர் உண்டு, அவரே எங்களை உங்களிடமிருந்து மீட்பார். உறுதியான நம்பிக்கையோடு அவங்க சொல்றாங்க. ஒருவேளை அவருக்கு அதில் மனமில்லாமல் போகலாம், ஒருவேளை அவர் எங்களுக்கு விடுவிக்காம கூட அவர் போயிடலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் நாங்கள் உம்முடைய கடவுளை தொழ மாட்டோம், உம்முடைய பொற்சிலைகளை ஒருபோதும் வழிபட மாட்டோம் என்று சொல்லி ஆழமாக தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால கோபம் கொள்ளுகிற நெபுகத்நேசர் என்கிற அந்த மன்னன் உங்களுக்கு 7 மடங்கு மிகுதியான தீயினை சூடாக்க கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த தருணத்தில் தான் என் அன்பிற்குரியவர்களே, அந்த தீச்சுளையிலும் நின்று கொண்டு கடவுளை நினைத்து, உண்மையான கடவுளை நினைத்து, இருக்கிறவரை நினைத்து அவர்கள் வழிபடுகிறார்கள். 3 பேரைத்தானே கட்டி இந்த தீச்சுளையில் எரிந்தோம், ஆனால் 4 பேர் இதில் உலவுவதை நான் பார்க்கிறேனே என்று நெபுகத்நேசரே ஆச்சரியப்படுகின்றார். ஆனால் அதில் எரிந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஒரு தீங்கும் ஏற்படவில்லையே. ஒருவன் அதில் தெய்வ சாயலோடு தெய்வ மகன் போல காணப்படுகிறானே என்று வியக்கிறார்கள். இறுதியாக அந்த அரசன் நெபுகத்நேசர் மனம் மாறுகிறான். பாருங்க, ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி உண்மையான, நேர்மையான சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்கிற அவரின் அன்பு பிள்ளைகளை மீட்டருளினார். என் அன்பிற்குரியவர்களே,
கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது இறைவன் பார்த்துக் கொள்ளுகிறார் எல்லாவற்றையும். உண்மை உங்களுக்கு விடுதலையை அளிக்கும் என்று நற்செய்தி ஆழமாய் சொல்கிறது. பாவம் செய்யும் அனைவரும் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். நம்ம பாவம் செய்தா அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். ஒருவேளை உண்மையும் நீதியும் நேர்மையும் நம்மிடத்தில் இருந்தால் கடவுள் அதற்கான கைமாறை நமக்கு தருகிறார். என் வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இடம் பெற்றால் நீங்கள் வாழ்வீர்கள். ஒருவேளை அந்த வார்த்தைக்கு புறம்பாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால், அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இல்லை என்றால், அந்த வார்த்தை உங்களிடத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்றால், நீங்கள் அனைவருமாக கூட்டாக இணைந்து கொண்டு சதி திட்டம் தீட்டுகிறீர்கள். என் வார்த்தை இறைவார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயல்கிறீர்கள். இறைவனுடைய வார்த்தை நமக்குள் இருந்து வாழ்வளிக்கவில்லை என்றால் நம்முடைய வார்த்தை வீணாக போய்விடுகிறது, நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடுகிறது. அன்பிற்குரியவர்களே, நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்தேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்று கிறிஸ்து தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய வாழ்வையும் இந்த உலகத்திற்காக அவர் செய்ய இருக்கிற அந்த மீட்பு செயலையும் மிக ஆழமாய் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். நானாக வரவில்லை, இது தந்தையினுடைய திருவுளம், இது தந்தையினுடைய திட்டம். அவருடைய திட்டம் நிறைவேற இதோ நான் வருகின்றேன் என்று ஆண்டவர் தன்னை கையளிக்கின்ற மனநிலையை இந்த இடத்துல பார்க்கிறோம். தன்னை முழுவதுமாக இறைவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுப்பதை இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த உன்னதமான செய்தியை உள்வாங்க ஒரு சிறு நிகழ்வை நான் சொல்லுகிறேன். சொத்து தகராறு, அண்ணன் தம்பிகளுக்கிடையே சொத்து தகராறு, அக்கா தங்கச்சிங்களுக்கிடையே, இப்படிலாம் நிறைய பேருக்கிடையே சொத்து தகராறு வருது. அப்பா பிள்ளைங்களுக்கிடையே, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, இப்படி சொத்து தகராறு எங்கே பார்த்தாலும் எல்லா குடும்பத்திலையும் இருக்குது. இப்படி தான் ஒரு இடத்துல சொத்து தகராறு உள்ள ஒரு குடும்பம், அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருக்கிற ஒரு குடும்பம். 2 பேரும் கிறிஸ்தவங்க, 2 பேருமே திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். குருவானவர் அந்த தீர்ப்பை வாசிக்கிறார். அந்த திருப்பலி கருத்துக்களை வாசிக்கும் போது பார்க்குறாரு, இவங்களுக்கு இருக்கின்ற அந்த சொத்து பிரச்சனை தீர கோர்ட்டில் இருக்கின்ற அந்த கேஸ் வெற்றிகரமாக அமைய இந்த திருப்பலியானது அவருடைய கருத்துக்கள் நிறைவேற ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தம்பி பேரை தம்பி பேர் அவருக்கு இருக்கிற இந்த சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து கோர்ட்டில் இருக்கிற கேஸ் இவர்களுக்கு வெற்றிகரமாக அமைய இந்த திருப்பலியானது இவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கடவுள் யாருக்கு பதில் அளிப்பார்? அண்ணனும் வந்திருக்கிறான், தம்பியும் வந்திருக்கிறான், 2 பேரும் ஒரே வீட்டில் வாழறவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க. 2 பேருடைய திருப்பலியும் நிறைவேற்றப்படும், 2 பேருடைய கருத்துக்களும் திருப்பலி கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. யாருடைய கருத்து நிறைவேற்றப்படும்? எந்த இடத்தில் உண்மையும் நீதியும் நேர்மையும் இருக்கிறதோ கடவுள் நிச்சயம் அவர்களின் பக்கமாக நிற்கிறார். எப்படி சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோவின் பக்கமாக இருந்து அவர்களை விடுவித்தாரோ அதுபோல நாமும் கூட கிறிஸ்துவுக்கு உண்மையாயிருக்கும் போது இறைவார்த்தை சொல்லுகிறபடி உண்மை உங்களுக்கு விடுதலையை அளிக்கும் என்கிற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் இனிய ஆசீர்வாதமான நாளாக நமக்கு அமைவதாக. ஆமென்.